எபிசோடோட ஸ்டார்ட்டிங்லயே ஹீரோயினும் அந்த புதுசா வந்திருக்க பையனும் கேஃபேல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. அப்போ ஹீரோயின், "உங்க சொந்த ஊர விட்டுட்டு வெளியூர்ல போய் தங்கியிருக்கீங்களே, உங்களுக்கு அது கஷ்டமா இல்லையா? அதாவது இந்த ஊர்ல உங்களுக்கு புடிச்சவங்க எல்லாரையும் நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பையன் உடனே, "என்னது புடிச்சவங்களா? அப்படிலாம் இந்த ஊர்ல எனக்கு யாருமே கிடையாது. என்னோட அப்பாவும் நான் சின்ன வயசா இருக்கும்போதே இறந்து போயிட்டாரு. அவரோட முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்ல" அப்படிங்கிறான். அத கேட்ட ஹீரோயினும், "ஐ அம் ரியலி சாரி. எனக்கும் யாரும் கிடையாது. எங்க அம்மா மட்டும் தான்" அப்படின்னு சொல்ல, இப்படி 2 பேரும் அமைதியாயிடுறாங்க. இந்த பையன் ஹீரோயினோட சிச்சுவேஷன் புரிஞ்சு, அவனோட கதையெல்லாம் சொல்லி ஹீரோயின மடக்க பாக்குறான். உடனே ஹீரோயினும், "சரி நம்ம கிளம்பலாமா? நமக்கு தான் பிரசன்டேஷன் வேலைலாம் இன்னும் பேலன்ஸ் இருக்கே" அப்படின்னு சொல்ல 2 பேரும் அங்கிருந்து எழுந்து போயிடுறாங்க. அங்க இருக்க எல்லாருமே இவங்கள தான் பாக்குறாங்க. அப்படியே வெளியில ஹீரோ வந்துட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. அப்ப இங்க ஹீரோயினும் இந்த பையன் கூட வெளியில வர, அந்த பையன் ஹீரோயினோட ஷோல்டர்லாம் கைய போட்டுட்டு போறான். அத பார்த்ததும் ஹீரோக்கு கொஞ்சம் காண்டாயிடுது. அதுக்கப்புறம் அந்த பிரசன்டேஷனும் ஸ்டார்ட் ஆயிடுது. எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா பிரிசிக்கும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்க வராங்க. அதுக்கப்புறம் ஓனர் வந்து அந்த புது பையன உட்கார வச்சு, அவரோட லைஃப் கரியர பத்தி அந்த பையன்கிட்ட நெறைய கொஸ்டின்லாம் கேட்க, அந்த பையனும் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோவும் அந்த இடத்துக்கு வராரு. உடனே எல்லாருமே ஹீரோவ தான் பார்க்குறாங்க. அண்ட் ஃபைனலா அந்த பையனும், "நானும் ஒண்ணும் பொறக்கும்போதே பெரிய பணக்காரன்லாம் கிடையாது. கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். நம்ம வாழ்க்கையில சக்சஸ் வேணும் அப்படின்னு சொன்னா, அதுக்காக நாம தான் உழைக்கணும்" அப்படின்னு சொல்லி அவனோட ஸ்பீச்ச முடிக்க, உடனே எல்லாரும் கிளாப் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் பொக்கே எடுத்துட்டு வந்து குடுத்து, அந்த ஸ்பீச்சையும் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் அந்த பையன் கூட பேசிட்டு இருக்கிறத பார்த்ததும், ஹீரோ காண்டாயிட்டு அங்கருந்து எழுந்துடுறாரு. அத வந்து பிரிசிக்கும் கவனிக்கிறா. ஹீரோ ரொம்பவே கோவமா ஹீரோயின மொறச்சுக்கிட்டே அங்கருந்து போக, அத வந்து ஹீரோயினும் நோட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வெளில வந்துடுறாரு. பின்னாடியே பிரிசிக் வந்து அவர கூப்பிட, அவரு உடனே, "ஓஹோ! நீயும் உள்ள தான் இருந்தியா?" அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பிரிசிக்கும், "ஆமாமா, இந்த மர்ட் என்ன பேசுறான்னு பார்க்கலான்னு வந்தேன்" அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே, "ஓஹோ! அப்படியா? அந்த பையன் யாருன்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவன பத்தி சொல்லிக்கிற அளவுக்கு ஸ்பெஷலா எதுவுமே இல்ல. கஷ்டப்பட்டு படிச்சு அவனோட கோல்ஸ் எல்லாத்தையும் அவன் அச்சீவ் பண்ணியிருக்கான். அவ்வளதான் அப்படின்னு சொல்ல, அப்ப கரெக்ட்டா ஈடா அங்க ஓடி வந்துட்டு, "பாத்ரூம்ல எவ்ளோ பெரிய கியூ தெரியுமா? அங்க இருக்க எல்லாருமே மர்ட்டுக்கும், சாராவுக்கும் நடுவுல இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க" அப்படின்னு சொல்ல, உடனே பிரிசிக்கும், "பாரேன் அந்த பையன் அவனோட கெரியர்ல அச்சீவ் பண்ணிட்டான். சாராவும் கொஞ்சம் ஏழையான பொண்ணு தானே. அதான் பார்த்த உடனே புடிச்சுட்டா போல. இந்த மாதிரி பொண்ணுங்க எல்லாத்தையும் நம்பவே கூடாது" அப்படின்னு சொல்லி பிரிசிக் அவ பாட்டுக்கு அள்ளி போட, அத கேட்க கேட்க ஹீரோக்கு செம்ம காண்டாயிடுது. அவரு உடனே, "நான் உள்ள ஒரு பொருள மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னு நெனைக்கிறேன். நான் போய் எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாரு. உள்ள வந்து பார்த்தா, ஹீரோயின் இன்னமும் அந்த மர்ட் கூட தான் பேசிட்டு இருக்காங்க. அத பார்த்ததும் ஹீரோவுக்கு இன்னும் 2 கோவமாயிடுது. ஆனா, அவரால எதுவுமே பண்ண முடியல. உடனே அவரு வேகமா அங்கருந்து திரும்ப, பின்னாடி வந்த ஒரு பையன் மேல இடிச்சிடுறாரு. பார்த்தா அது அசினாவோட தம்பி தான். அவன் ஹீரோ கிட்ட ஓவரா பேசி அவர புடிச்சு தள்ளி விட, ஹீரோவும் கோவத்துல அவன அடிக்க போறாரு. அப்ப கரெக்ட்டா மர்ட் அங்க ஓடி வந்து சண்டைய தடுத்து நிறுத்த, ஹீரோ அவனோட கைய தட்டி விட்டுட்டு அங்கிருந்து கோவமா போயிடுறாரு. அப்படியே இங்க அந்த காய்கறி கடையில திருடுனவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக பார்ப்ரோஸும் அவனோட ஃப்ரெண்டும் ஒரு பாருக்கு வந்திருக்கிறது தான் காட்டுறாங்க. அந்த இடத்த பார்த்தா அவனோட ஃப்ரெண்டு உடனே, "இந்த இடத்துல இவ்ளோ பேர் இருக்காங்களே! இத்தன பேர் நம்மளால அடிக்க முடியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே பார்ப்ரோஸ் சிரிச்சுக்கிட்டே, "இந்த வேலையெல்லாம் எப்படி பண்ணணும்னு எனக்கு சொல்லிக் குடுத்ததே நீ தான். நீ இப்படி கேட்டா நான் என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு இடத்துல போய் நின்னுட்டு அங்க இருக்க எல்லாரையும் பார்த்துட்டே இருக்காங்க. அப்ப அங்க இருக்க ஒரு பையன் இன்னொருத்தவனுக்கு சிக்னல் காட்ட, அவனுங்க 2 பேரும் அங்கருந்து ஓடி போறானுங்க. அத பார்த்த பார்பரோஸோட ஃப்ரெண்டும், "அதோ அவன் தான் புடி" அப்படின்னு சொல்ல, இவங்க 2 பேரும் அவங்க பின்னாடியே ஓடுறாங்க. அந்த கடைய விட்டு இவனுங்க 2 பேரும் ரொம்ப தூரம் ஓடி வந்துடுறாங்க. பார்பரோஸும் அவனோட ஃப்ரெண்டும் கூட பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர, ஒரு வழியா இவங்க 2 பேரும் ஒரு முட்டு சந்துல போய் நின்னுடுறாங்க. அதுக்கப்புறம் வழியே இல்ல. அதுக்கப்புறம் பார்பரோஸும் அவனோட ஃப்ரெண்டும் இவங்க 2 பேரையும் புடிச்சு செம்ம அடி அடிச்சுட்டு, "இன்னும் நீங்க 2 பேரும் ஒழுங்கா வளரவே இல்ல. அதுக்குள்ள திருட ஆரம்பிச்சுட்டீங்களா? இதுக்கப்புறம் எங்களோட ஏரியாக்குள்ள வந்தீங்கன்னா அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லி, இவங்கள வார்ன் பண்ணிட்டு 2 பேரும் அங்கருந்து போயிடுறாங்க. அப்படியே ஹசீனாவோட வீட்ல அவளோட அப்பா, "இன்னைக்கு நான் ஹசீனாவோட ஆஃபீஸ்க்கு தான் போயிருந்தேன். ஆனா, அவ என் கூட ஒரு கப் காஃபி கூட சாப்பிடவே இல்ல. அது எனக்கு ரொம்பவே வருத்தமா போயிடுச்சுன்னு" சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்க, கரெக்ட்டா அவரோட பையன் உள்ள வந்துடுறான். உடனே இவரும், "இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே எப்படி போச்சுன்னு?" சொல்லி கேட்க, அந்த பையனும், "அந்த காலேஜே ரொம்ப பெருசா இருந்துச்சு. ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் நடந்து போகறதுக்கே எனக்கு டயர்ட் ஆயிடுச்சுன்னு" சொல்ல, அவனோட அம்மா சிரிச்சுக்கிட்டே, "உன்ன மாதிரி வயசு பசங்களுக்குலாம் எப்படி டயர்ட் ஆகும்? சரி அதெல்லாம் விடு. உனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவனும், "என்னது ஃப்ரெண்ட்ஸா? இன்னைக்கு கிட்டத்தட்ட நான் ஒருத்தவன என்னோட கையாலே கொல்ற நிலைமைக்கு ஆயிடுச்சு. என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியல" அப்படின்னு சொல்ல, அவனோட அப்பா கொஞ்சம் காண்டாயிடுறாரு. "நான் உன்கிட்ட ஏற்கனவே என்ன சொன்னேன்? அந்த இடத்துல நீ அமைதியா தான் நடந்துக்கணும். உன்ன பார்க்குற மத்தவங்க வந்து இந்த பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறான்னு சொல்ற அளவுக்கு நீ இருக்கணும்" அப்படிங்கிறாரு. அதுக்கு அவனும், "ஆனா அந்த இடத்துல இருக்க பணக்கார பசங்க எல்லாம் ரொம்ப திமிரா நடந்துக்கிறாங்க. என்னமோ அவங்க தான் எல்லான்ற மாரி ஓவரா பண்றாங்க" அப்படின்னு சொல்லி கத்த, அவனோட அம்மா உடனே, "சரி அதெல்லாம் விடு, வா நம்ம போய் சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவனும், "அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கருந்து எழுந்து போயிடுறான்.
அப்படியே இங்க ஹீரோயின் அவங்க தெருவுல இருக்க பூனைக்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. அப்ப பின்னாடிலருந்து பார்பரோஸ் வர அவன பார்த்ததும் இவங்க பயந்துடுறாங்க. அதுக்கு அவனும், "நான் உன்ன பயமுறுத்திட்டேனா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினும் கோவமா, "பின்ன இப்படி திடீர்னு என் பின்னாடி வந்து நின்னா நான் பயப்படாம என்ன பண்ணுவேன்?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவனும், "நீ இங்கேயே பொறந்து வளர்ந்திருந்தா உனக்கு இந்த பயம்லாம் இருந்திருக்காது. என்னால உன்ன புரிஞ்சுக்க முடியுது. நீ ஃபர்ஸ்ட்ல இருந்து ரிச்சா இருந்துட்டு இப்ப திடீர்னு புவரா இருக்கும்போது உனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நீயும் பார்க்க மாடல் மாதிரி தான் இருக்க" அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோயின் கிட்ட கடல போட, ஹீரோயின் உடனே, "நீ எதுக்கு இங்க வந்தியோ அந்த விஷயத்த ஃபர்ஸ்ட்டு சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவனும், "அதான் நீ அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனல்ல, அதான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கலான்னு வந்தேன்னு" சொல்ல, ஹீரோயினும், "நீ தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அங்க இன்ட்ரஸ்டிங்கா எதுவும் நடக்கல. என்கிட்ட அவங்க கொஸ்டின் கேட்டாங்க. நான் ஆன்சர் பண்ணிட்டு வந்துட்டேன் அவ்வளோதான்" அப்படின்னு சொல்ல, உடனே பார்பரோஸும், "அந்த பையன் மேல இருக்க ஒரு அக்கறையில தான் நான் இத கேட்கிறேன்னு" சொல்ல, ஹீரோயின் உடனே, "என்னது அக்கறையா?" அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவனும், "அதான் அந்த பையன் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான்ல, அதுக்காக" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே, "அவனோட ஆக்சிடென்ட் மேல உனக்கு என்ன அவ்ளோ இன்ட்ரெஸ்ட்?" அப்படின்னு சொல்லி கேட்க, பார்பரஸ் உடனே, "எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்க போது? அவன் போய் எங்கேயோ விழுறான். நான் என்ன பண்றது?" அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் சைலண்ட் ஆயிடுறாங்க. அப்போ அவன் ஹீரோயின் கிட்ட, "அதாவது இந்த ஆக்சிடென்ட் பத்தி உன்னோட ஃபீலிங் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். ஒருவேள உனக்கு" அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டே இருக்க, ஹீரோயின் எதுவும் சொல்லாம அமைதியா அங்கருந்து போயிடுறாங்க. அப்படியே இங்க ஹீரோயினோட ஆன்டியையும், அவங்களோட பொண்ணையும் தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணு பண்ண வேலைக்கு இவங்க இப்பதான் மயக்கத்துல இருந்தே எழுந்திருக்காங்க போல. வழக்கம் போல இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க, அந்த பொண்ணு எதுவும் பேசாம அங்கருந்து எழுந்து போயிடுறா. இங்க ஹீரோவும் வீட்டுக்கு வந்துடுறாரு. பார்த்தா அங்க அவங்களோட அக்காவ தவிர வேற யாருமே இல்ல. ஹீரோ உடனே எங்க எல்லாரும்னு சொல்லி கேட்க, அவங்களோட அக்காவும் இப்பதான் ஹசினா அவளோட ரூமுக்கே எழுந்து போனா. அப்புறம் ஓனூரும் அப்பாவும் டின்னருக்கு போயிருக்காங்கன்னு சொல்ல, ஹீரோ உடனே, "ஏன் நீங்களும் கூட சேர்ந்து போக வேண்டியதுதானேன்னு" கேட்குறாரு. அதுக்கு அவங்களும், "இல்ல எனக்கு போற மூடு இல்ல" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ ஹீரோ, "பரவாயில்லையே இந்த மார்ட்ட கூட்டிட்டு வந்து நல்ல வேல தான் பார்த்துருக்கீங்க" அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோவமா சொல்ல, அவங்க அக்காவும், "ஆமா காலேஜ்ல இருக்க எல்லா பொண்ணுங்களுக்குமே அவன ரொம்ப புடிச்சிருக்கு. அவன் வந்ததுலருந்து உன்ன யாரும் கண்டுக்கலன்னு சொல்லி நீ ஜெலஸ் ஆயிட்டியான்னு" சொல்லி கேட்க, ஹீரோவும், "அப்பல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவன பார்த்து நான் ஏன் ஜெலஸ் ஆக போறேன்? சரி அதெல்லாம் விடுங்க. நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா நாளைக்கு தான் ஹீரோ அம்மாவோட நினைவு நாள் இல்லையா? ஸோ அவங்க அக்காவும், "நாளைக்கு நம்ம கல்லறைக்கு போயிட்டு பிரேயர் பண்ணலாம். நான் அம்மாவுக்கு புடிச்ச ஃப்ளவர்ஸ் கூட ஆர்டர் பண்ணிட்டேன். நம்ம அதையும் எடுத்துட்டு போலாம். நம்ம கூட பாட்டியும் வருவாங்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோ கொஞ்சம் தயக்கத்தோடயே, "அப்பா வருவாரா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவங்க அக்காவும், "எனக்கு தெரியாதுன்னு" சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோவும், "லாஸ்ட் டைம் நம்ம அப்பாவால டைமுக்கு வரவே முடியல. ஏன்னா அவரு டிராவல் பண்ணிட்டு இருந்தாருன்னு" சொல்ல, அவங்க அக்காவும், "ஆமா அசினா அவர திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணி பாரிஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டா" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும், "என்ன ஒரு கோயின்சிடென்ஸ்ல எப்ப பார்த்தாலும் இந்த அசினாவே தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு, "ஒருவேளை நம்ப அப்பா ஃபர்ஸ்ட் இறந்திருந்தா, அம்மா திரும்ப கல்யாணம் பண்ணியிருப்பாங்களா?" அப்படின்னு கேட்க, ஹீரோவோட அக்காவும், "இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, "கண்டிப்பா அவங்க வீட்ட விட்டே வெளியில வந்திருக்க மாட்டாங்க" அப்படின்றாங்க. அத கேட்ட ஹீரோவும், "நானும் அதான் நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, இவங்க 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிட்டு ஃபீல் பண்றாங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே ஹீரோயின் காலேஜுக்கு போயிட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. வழியில இந்த நாஸ்லின் பொண்ணு ஏதோ 2 பசங்க கூட நின்னு பேசிட்டு இருக்கா. அவங்க இந்த பொண்ணுகிட்ட இப்பவே பணத்த எடுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கு. அத பார்த்த ஹீரோயினும் அவள கூப்பிடுறாங்க. உடனே இவளும் ஹீரோயின் கிட்ட ஓடி வந்துட்டு, "கரெக்ட்டான நேரத்துக்கு வந்த. உன்கிட்ட ஏதாச்சும் பணம் இருக்குமா? நான் ஏற்கனவே உன்கிட்ட வாங்குன கடன இன்னும் குடுக்கல. அது எனக்கு தெரியுது. ஆனா நான் கண்டிப்பா இந்த பணத்த உனக்கு திருப்பி குடுத்துடுறேன்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் அந்த 2 பசங்கள பார்த்துட்டு அவங்களோட பர்ஸ எடுக்க, அத பார்த்த இந்த பொண்ணு உடனே, "சூப்பர் நீ தான் உண்மையான ஃப்ரெண்ட்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும், "குடுத்த கடன திரும்பி வாங்காம கடன் குடுத்துட்டே இருக்கவங்கள முட்டாள்ன்னு தான் சொல்லுவாங்க" அப்படின்னு. அந்த பொண்ணு உடனே, "அப்பல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். நான் இந்த பணத்த உனக்கு கண்டிப்பா குடுத்துர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து ஓடுறா. உடனே ஹீரோயின் அவள புடிச்சு, "உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணும், "பிரச்சனையா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நீ கவலைப்படாத. உண்மையிலேயே நான் பிரச்சனையில இருந்தா கூட உன் பணத்த நான் திருப்பி குடுத்துருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போயிடுறா. அப்படியே இங்க ஹீரோ அவரோட அம்மாவோட செரிமனிக்கு போறதுக்காக ரெடி ஆயி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. அப்ப அவரோட அப்பா அங்க வந்துட்டு, "ரெடி ஆயிட்டியா? சரி வா நம்ம போகலாம்." "ஆமா உங்க அக்கா எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, கரெக்ட்டா ஹீரோவோட அக்காவும் ஓனரும் அந்த இடத்துக்கு வராங்க. உடனே அவங்களும், "நீங்களும் எங்க கூட வரத பார்த்தா அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்கப்பா" அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே, "அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அம்மா நம்ம 2 பேர மட்டும் தான் எதிர்பார்ப்பாங்க" அப்படின்னு சொல்றாரு. அப்ப கரெக்ட்டா அசினாவும் அந்த இடத்துக்கு வந்துட்டு, "சரி வாங்க நம்ம போகலாம்" அப்படின்னு சொல்ல எல்லாருமே கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோவோட அப்பா உடனே, "நீ ஒண்ணும் வர வேணாம். நாங்க மட்டும் போயிட்டு வரோம்" அப்படின்னு சொல்ல, உடனே எல்லாரும் அங்கருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ ஹசீனாவும் ஹீரோவோட அக்காவ பார்த்து, "உன் காதுல இருக்க இயரிங் பார்க்கறதுக்கு உண்மையான டைமண்ட் மாதிரியே இருக்கு" அப்படின்னு சொல்ல, அவங்களும், "இது உண்மையான டைமண்ட் தான் ஹசீனா. ஃபேக்கான இயரிங்ஸ் போட்டா எனக்கு அது அலர்ஜி ஆகுது. ஆனிவர்சரிக்காக எங்க அம்மாவுக்கு எங்க அப்பா இந்த இயரிங்க கிஃப்ட்டா குடுத்திருந்தாரு. என்னோட பழைய இயரிங்க நான் தொலைச்சதுனால எங்க அப்பா இத எனக்கு குடுத்துட்டாரு" அப்படின்னு சொல்ல,
அர்ச்சனாவும் இது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்படியே இங்க ஹீரோயினும் உங்க ஃப்ரெண்டையும் தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட, "சரி அதுக்கப்புறம் நீ சலீமா மீட் பண்ணியா?" அப்படின்னு கேட்க, ஹீரோயினும், மீட் பண்ணேன். ஆனா அவன் போயிட்டான்" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டு அந்த பொண்ணும் உடனே, "டீட்டெயிலா சொன்னா தான் என்னவாம்?" அப்படின்னு கேட்க, ஹீரோயினும், "டீட்டெயிலா சொல்றதுக்கு அங்க எதுவுமே இல்ல. நாங்க ஒண்ணும் உட்காந்துலாம் பேசல. அவன் வந்தான், என்ன பார்த்தான், உடனே கிளம்பிட்டான்" அப்படின்னு கொஞ்சம் சோகமாவே சொல்றாங்க. உடனே இந்த பொண்ணும், "சரி புராக் எப்படி இருக்கான்?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவன்லாம் நல்லா தான் இருக்கான்" அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஹீரோயின் ஒரே லைன்ல ஆன்ஸர் பண்றாங்க. அப்ப அவங்களோட ஃப்ரெண்ட் உடனே, "சரி அத விடு. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சாரா. நம்மளோட ஹோட்டலுக்கு ஒரு சூப்பரான கெஸ்ட் வந்திருக்காரு. அவர் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்காரு. நீ அவர பார்த்தே ஆகணும்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே, "லோக்கலா இல்ல ஃபாரினரான்னு?" கேட்க, அந்த பொண்ணு உடனே, "இல்ல, இல்ல அவன் இங்க தான் பொறந்திருக்கான். ஆனா இப்போ நியூயார்க்ல செட்டில் ஆயிருக்கான். அவன் பொறந்த தேதிய வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அவனுக்கு இந்த ராசியா தான் இருக்கும். அதனாலேயே அவன் ரொம்பவே ஹேண்ட்ஸமாவும், ஸ்மார்ட்டாவும் இருப்பான். அதுவும் இல்லாம அவனோட ஃபேமிலி கூடவும், அவனுக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்க கூடவும் அவன் ரொம்பவே அட்டாச்சா இருப்பான்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அவ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டே, "பரவாயில்லையே ஒருத்தவங்களோட பாஸ்போர்ட்ட வச்சு உனக்கு இவ்ளோ விஷயம் தெரியுதா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த பொண்ணும் சிரிச்சுக்கிட்டே, "சேரா அவரோட பேரு வந்து மர்ட். அவரோட பேரு கேட்கும்போதே சூப்பரா இல்ல" அப்படின்னு சொல்றா. அத கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கே ஞாபகம் வருது. அவங்க காலேஜுக்கு புதுசா ஒரு சீஃப் கெஸ்ட் வந்திருக்காரு இல்லையா? அந்த பையன பத்தி தான் இவ இவ்ளோ நேரம் பேசிட்டு இருக்கா. அத கேட்ட ஹீரோயின் உடனே, "என்னது மிஸ்டர் மர்ட் இங்கேயா தங்கியிருக்காரு?" அப்படின்னு சொல்ல, இந்த பொண்ணும், "அவர மட்டும் உனக்கு தெரியும்னு சொல்லிடாத. அப்படி சொல்லிட்டீன்னா நான் இங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருவேன்" அப்படிங்கிறா. ஹீரோயினும், "அவரு எங்களோட காலேஜுக்கு தான் வந்திருக்காரு. அவரு எங்க காலேஜ்ல தான் படிச்சு கிராஜுவேட்டே ஆயிருக்காரு" அப்படின்னு சொல்ல, இந்த பொண்ணு உடனே, "அப்படியா சொல்ற? நீ அவர பார்த்தியா?" அப்படின்னு கேட்க, ஹீரோயினும், "என்னது பார்த்தியாவா? அவருக்கு ஹெல்ப் பண்ற அசிஸ்டன்ட்டே நான் தான்" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டு இந்த பொண்ணு செம்ம ஜாலியாயிட்டு, "பாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. இங்க ஹசினா அவளோட ஜிம் கிரஷ் கிட்ட அவளோட புது ஆஃபீஸ் கதையெல்லாம் சொல்ல, அத கேட்ட அந்த பையனும், "நீங்க திரும்பவும் வேலைக்கு போறீங்களா? சூப்பர்" அப்படிங்கிறான். அதுக்கு இவளும், "ஆமா, நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸ பாத்தியா? எல்லாமே ரொம்ப ஆர்டினரியா இருக்கு. ஜிம் காஸ்டியூம்ல கூட ஸ்டைல் தேவ இல்லையா? சோ நான் அதத்தான் வந்து டிசைன் பண்ண போறேன்" அப்படின்னு சொல்லி அந்த பையன டச் பண்ணி வேற பேசுறா. அதுக்கு அவனும், "நான் நேர்ல வந்து உன்னோட ஆஃபீஸ்லயே வந்து உனக்கு கங்கிராச்சுலேஷன் சொல்லணும்னு ஆசைப்படுறேன்" அப்படின்னு சொல்ல, அத கேட்டு இவ உடனே, "என்னது என்னோட ஆஃபீஸ்க்கா?" அப்படின்னு சொல்லி அப்படியே சைலண்ட் ஆயிட, 2 பேரும் ஒருத்தவங்கள பார்த்துட்டே இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா பிரிசிக்கோட அம்மா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க அங்க வந்ததும் அந்த பையன் அப்படியே பாய்ன்னு சொல்லிட்டு அங்கருந்து போயிடுறான். அத பார்த்த பிரிசிக்கோட அம்மா உடனே, "என்னாச்சு? அவன் உன்ன கரெக்ட் பண்ண பார்க்குறானான்னு?" சொல்லி கேட்க, அசினாவும், "என்ன சொல்றீங்க நீங்க? அவன் வந்து நான் Instagramல எனக்கு நெறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி தான் என்கிட்ட பேசுறான். அதுவும் இல்லாம இந்த ஜிம்ல இந்த மாதிரி எனக்கு நெறைய ஃபேன்ஸ் இருக்காங்க" அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறா. அப்படியே இங்க ஹீரோவோட ஃபேமிலியே அவங்க அம்மாவோட கல்லறையில நின்னு பிரேயர் பண்ணிட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட அப்பாவும், "சரி வாங்க போகலாம்ன்னு" சொல்லி அங்கருந்து போக, ஹீரோ உடனே, "அம்மா சாகும்போது உண்மையிலேயே நீங்க அத நெனச்சு கவலைப்பட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவரும், "நான் வருத்தப்பட்டுட்டு தான் இருந்தேன்" அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே, "நிஜமாவா?" அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அவங்க அக்காவும், "எதுக்காக அப்படி கேட்கிற சலீம்?" அப்படின்னு கேட்க, ஹீரோ உடனே, "எனக்கு தோணுச்சு அதனால தான் கேட்டேன்" அப்படிங்கிறாரு. அதுக்கு அவங்க அப்பாவும், "நான் ஈவினிங் உங்கள மீட் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போக, ஓனரும் அப்படியே ஹீரோவ கூட்டிட்டு அங்கருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் அவரோட அக்கா, "எதுக்காக நீ அந்த மாதிரி கேட்ட சலீம்? இந்த மாதிரி ஒரு நாள்ல கூட உன்னோட அப்பாவ நீ அப்செட் பண்ணியே ஆகணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்ப, அதுக்கப்புறம் ஹீரோவும் சைலன்ட்டா அங்கருந்து கிளம்பிடுறாரு. ஓனர் அப்ப ஹீரோவ கூப்ட்டு, அவர் கையில ஒரு சூட்கேஸ குடுக்குறாரு. இங்க அப்படியே ஹீரோவோட அப்பா போயிட்டுருக்க கார தான் காட்டுறாங்க. அவரோட டிரைவரும், "ஸ்ட்ரெய்ட்டா ஆஃபீஸ்க்கு தானே சார் போகணும்னு" சொல்ல, அவரு உடனே, "இல்ல நேரா போ" அப்படிங்கிறாரு. அப்ப அவரு அவரோட டிரைவர் கிட்ட, "நான் உன்கிட்ட சொன்னது எல்லாத்தையும் நீ பண்ணிட்டியா?" அப்படின்னு சொல்ல, அந்த பையனும், "நான் எல்லாமே பண்ணிட்டேன் சார். இப்ப நமக்கு தேவையானது எல்லாமே நம்மகிட்ட இருக்கு" அப்படிங்கிறான். அதுக்கு அவரும், "என்னோட பேர நீ அவங்க கிட்ட சொன்னியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பையனும், "அத எப்படி சார் நான் சொல்லுவேன்? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஒருத்தரு ஆசைப்பட்டு எனக்கு குடுத்தாரு" அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்றான். அத கேட்ட ஹீரோவோட அப்பாவும், "என்னோட ஒய்ஃப்க்கு ஹெல்ப் பண்ணும்போது அவளோட பேரு சொல்றது புடிக்காது" அப்படின்னு சொல்றாரு. அப்படியே இங்க ஜிம்முக்கு வழியில பிரிசிக் அவளோட அம்மாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. எதிர்லயே அசினாவோட கார் நிக்கிறத அவ பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கா. அப்ப கரெக்ட்டா அவளோட அம்மா அந்த இடத்துக்கு வந்துட, இவ உடனே, "இந்த ஸ்போர்ட்ஸ் மேல உங்களுக்கு ஏன் இவ்ளோ இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லி என்னால புரிஞ்சுக்கவே முடியல" அப்படின்னு சொல்ல, அவளோட அம்மாவும், "நீ இந்த மாதிரி பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நீ பில்ட் பண்ணணும்னு நினைக்கிற ரிலேஷன்ஷிப் ஒண்ணும் அவ்ளோ சாதாரணமானது இல்ல" அப்படிங்கிறாங்க. அத கேட்டு இவ உடனே, "போதும், போதும் திரும்ப ஆரம்பிக்காதீங்க" அப்படின்னு சொல்ல, அவளோட அம்மாவும், "நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் கிடையாது. நீ எப்ப பார்த்தாலும் சலீம பத்தி யோசிச்சுட்டே இருக்க. மத்தவங்களும் அதே மாதிரி யோசிக்கிறாங்கன்னு நீ நினைக்கிற" அப்படின்னு சொல்ல, இவ உடனே, "போதும், போதும் நிறுத்துங்க அம்மா. அசினா உள்ள இருக்கா அதானே? அவ திரும்பவும் என்ன பத்தி எதனா பேசினாளா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவளோட அம்மாவும், "அசினாவுக்கு இதுக்கப்புறம் உன்ன பத்தி யோசிக்க டைமே கிடைக்காது. ஏன்னா புதுசா வந்திருக்க அந்த கோச் கூட அசினா ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கிறத நான் பார்த்துட்டேன்" அப்படின்னு சொல்ல, அத கேட்டதும் பிரிசிக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. "அம்மா என்ன சொல்றீங்க? சென்சேஷனல் நியூஸே இதான். இத பத்தி மட்டும் அங்கிள் ஈசானுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் சொல்லுங்க?" அப்படின்னு கேட்க,
அவளோட அம்மாவும், "கண்டிப்பா ஈசன் வந்து அசினாவ வீட்லயே வச்சுக்க மாட்டாரு. அடிச்சு தொரத்திருவாரு. ஆனா இந்த ஒரு விஷயத்த மட்டும் மறந்துறாத. அசினா கூட நமக்கு சீரியஸா எந்த பிரச்சனை வர வரைக்கும், இந்த விஷயத்த பத்தி நம்ம யார்கிட்டயும் சொல்லவே கூடாது." அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் 2 பேரும் கார்ல ஏறிடுறாங்க. அப்போ பிரிசிக்கு உடனே, "ஃபர்ஸ்ட்டு எனக்கு பிளாட்டிஸ் சொல்லிக் குடுக்க இதே ஜிம்ல இருந்து ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கே வருவாங்களே, அவங்க இன்னுமா இந்த ஜிம்ல வேலை செய்றாங்க?" அப்படின்னு கேட்க, அவளோட அம்மாவும் பிரிசிக் அப்படின்னு சொல்லி இழுக்குறாங்க. அதுக்கு அவளும், "நான் எனக்காக தான் கேட்டேன். சும்மா வீட்லயே உட்காந்து புக் படிச்சுட்டே இருக்கேன். எனக்கு ரொம்பவே போர் அடிக்குது. அதுவும் இல்லாம ஜிம்ல நெறைய பேர் இருப்பாங்க. அதனால என்னால இங்கலாம் வர முடியாது. நீங்க திரும்பவும் அவங்கள நம்ம வீட்டுக்கே வர சொல்லுங்க." அப்படிங்கிறா. அப்படியே இங்க ஹீரோ கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அப்ப ரோடு ஓரத்துல ஹீரோயின் மாதிரியே ஒரு பொண்ணு போயிட்டுருக்கா. அவள பார்த்ததும் ஹீரோயின் தான் நெனச்சு ஹீரோ வந்து காரே ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஆனா அந்த பொண்ணு திரும்புனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஹீரோயின் இல்லன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஹீரோ அங்கிருந்து கெளம்பிடுறாரு. இங்க ஹீரோயினும் ஹோட்டல்ல ஒரு ரூமா கிளீன் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் எதிர்ல அந்த மர்ட் வரான். அவன் ஹீரோயின பார்த்துட்டு, "நீ இங்கேயா வேலை செய்றன்னு?" கேட்க, ஹீரோயினும், "ஆமா ரூம் கிளீனிங்" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டு அந்த பையனும் சிரிச்சுக்கிட்டே, "கண்டிப்பா இங்க இருக்கிற ரூம் கிளீனிங் வொர்க்கர்ஸ்லயே நீ தான் ரொம்ப அட்ராக்டிவான பொண்ணு" அப்படின்னு சொல்ல, அத கேட்டதும் ஹீரோயின் அப்படியே சைலண்ட் ஆயிட்டு, "நீங்க இன்னும் ஊருக்கு கிளம்பலையா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அவனும், "இதோ இன்னைக்கு ஈவினிங் தான் கிளம்புறேன். வாயேன் நம்ம 2 பேரும் போய் ஒரு காஃபி குடிக்கலாம்" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினும், "எம்ப்ளாயீஸ் வந்து ஹோட்டல் கெஸ்ட் கூட பேசவே கூடாது" அப்படிங்கிறாங்க. அத கேட்டு அந்த பையனும், "இந்த மாதிரி லூஸ் தனமான ரூல்ஸ் எல்லாம் யாரு தான் போடுறது? சரி இன்னும் உனக்கு கிளீன் பண்றதுக்கு எத்தன ரூம் பேலன்ஸ் இருக்குன்னு?" கேட்க, ஹீரோயின் உடனே, "இதோ அந்த லாஸ்ட் ரூம் மட்டும் தான்" அப்படிங்கிறாங்க. "ஓ! என்னோட ரூம் தான் நீ கடைசியா கிளீன் பண்ண போறியா? சரி அப்போ வா, நான் வந்து என்னோட ரூம்லயே காஃபி குடிக்கிறேன். நீ உன்னோட வேலைய பாரு. நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கலாம்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும், "அது எப்படி பண்ண முடியும்?" அப்படிங்கிறாங்க. அந்த பையன் உடனே, "ஏன் நான் இருந்தா உன்னால கிளீன் பண்ண முடியாதான்னு?" கேட்க, ஹீரோயினும், "அது வந்து" அப்படின்னு சொல்லி இழுக்க, அவன் உடனே, "நீ கவலைப்படாத. நான் உன்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின கூட்டிக்கிட்டு போயிடுறான். அப்படியே இங்க அசினாவோட ஆஃபீஸ்ல அந்த கோச்சும் இவளும் பேசிட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. அப்ப ஒண்ணும், "உன்னோட பாடி ஷேப் ரொம்பவே அழகா இருக்கு. குழந்தை பெத்துக்கிட்டா ஷேப் போயிடும்ன்றதுக்காக நீ குழந்தையே பெத்துக்காம இருக்கிறது கூட நல்ல ஐடியா தான்" அப்படின்னு சொல்றான். அசினாவும், "எல்லாரும் அதான் சொல்றாங்க. ஆனா எனக்கு சரியா தெரியல. ஒருவேள நான் குழந்தைய பெத்துக்கிட்டா கூட நான் இந்த மாதிரி ஷேப்ல தான் இருப்பேன். யாருக்கு தெரியும்? குழந்தை பெத்தா தானே தெரியும்" அப்படின்னு சொல்ல, அவனும், "ஆமா ஏன் நீ இன்னும் குழந்தை பெத்துக்காம இருக்க? நீ குழந்தை பெத்துக்கலாம்ல. உன்ன மாதிரி அழகா ஒரு சின்ன குழந்தை இருந்தா நல்லா தானே இருக்கும்" அப்படின்னு சொல்ல, அத கேட்டதும் அசினாவோட முகமே மாறி போயிடுது. அவன் உடனே, "என்னாச்சு? நான் ஏதாச்சும் தப்பா சொல்ட்டனா?" அப்படின்னு சொல்லி கேட்கறான். உடனே அவளும், "அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. சரி வா நான் உனக்கு என்னோட கலெக்ஷன்ஸ்லாம் காட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இதுவரைக்கும் அவ டிசைன் பண்ணி வச்சிருக்க எல்லா ட்ரெஸ்ஸஸையும் அவனுக்கு காமிச்சுட்டு இருக்கா. அப்ப இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே அப்படியே க்ளோஸ் ஆயிட்டே இருக்க, டக்குனு அசினாவோட பிஏ உள்ள வந்துட்டு, "மேடம் உங்களுக்கு யாரோ பூ அனுப்பிச்சிருக்காங்க" அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ணிடுறா. அப்படியே இங்க மர்ட்டோட ரூம்ல ஹீரோயினும் அந்த பையனும் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. அப்ப ஹீரோயின் உடனே, "இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ரூம நான் கிளீன் பண்ணதே இல்ல" அப்படின்னு சொல்ல, அந்த பையனும், "நம்ம 2 பேரும் சேர்ந்தா எல்லாமே நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான்" அப்படின்னு சொல்றான். அத கேட்ட ஹீரோயினும், "ஆனா ஹோட்டல்ல இருக்கவங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன வேலைய விட்டே தூக்கிருவாங்க" அப்படின்னு சொல்ல, இவன் உடனே, "நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீ சொல்லாம இருந்தா சரிதான்" அப்படிங்கிறான். அப்போ அந்த பையனும், "சரி இங்க இருந்து உனக்கு காலேஜுக்கு போறதுக்கு பக்கமா? தூரம் இல்ல?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினும், "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்கு இதெல்லாம் பழகிடுச்சு" அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த பையனும், "இதுவே உனக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி தான் இல்ல?" அப்படின்னு கேட்க, ஹீரோயினும், "காலேஜ்ல இருக்க பொண்ணுங்க எல்லாம் பிளாட்டிஸ்க்குலாம் போய் அவங்களோட ஷேப்ப மெயின்டெயின் பண்றாங்க. ஆனா எனக்கு இங்க நான் பார்க்குற வேலையே போதுமானது. அதுவும் இல்லாம இந்த வேலைக்கு அவங்க எனக்கு சம்பளம் வேற குடுக்குறாங்க" அப்படின்னு சொல்ல, அந்த பையனும், "அதுவும் கரெக்ட் தான்" அப்படின்னு சொல்லிட்டு, "ஒரு நிமிஷம் இரு, நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ எனக்கு பிரசன்டேஷனுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண. அதுக்கு பதிலா நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் இத மிஸ்டர் ஓனூர் கிட்ட குடுத்து உன்கிட்ட குடுக்கலான்னு சொன்னேன். ஆனா நான் தான் உன்னையே இங்க மீட் பண்ணிட்டேனே" அப்படின்னு சொல்லி, அந்த பையன் ஹீரோயின் கிட்ட ஒரு கிஃப்ட்ட குடுக்க, ஹீரோயினும் வந்தது கிஃப்ட்டா அப்படின்னு சொல்லி அத வாங்கிக்கிறாங்க. ஹீரோவும், புராக்கும் இவங்களுக்கு கிஃப்ட் குடுத்தப்பலாம் ஹீரோயின் வந்து, "என்னால அதெல்லாம் வாங்கிக்கவே முடியாதுன்னு" சொல்லி அவங்க 2 பேர்கிட்டயும் அவ்ளோ சண்ட போட்டாங்க. ஆனா இந்த பையன் கிஃப்ட் குடுக்கும்போது மட்டும் ஹீரோயின் அத சைலன்ட்டா வாங்கிக்கிறாங்க. அந்த பையனும், "இது ஒண்ணும் அவ்ளோ பெரிய கிஃப்ட்லாம் இல்ல. ஓப்பன் பண்ணி பாரு" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் தொறந்து பாக்குறாங்க. பார்த்தா உள்ள ஒரு டீ ஷர்ட் இருக்கு. இது வந்து என்னோட ஃப்ரெண்டோட ஓன் பிராண்ட் டீ ஷர்ட் தான். நான் ஒரு வேள ஃபியூச்சர் ஆர்க்கிடெக்ட்டா இருந்திருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி யோசிச்சு பார்த்து தான் உனக்காக இத வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, ஹீரோயினும், "இது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதெல்லாம் நீ வாங்கி தரணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லன்னு" சொல்ல, உடனே இந்த பையனும், "ஏன் இப்படி சொல்ற? எனக்காக நீ எவ்ளோ ஹெல்ப் பண்ணியிருக்க. அதுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் தான். சரி இப்பவே நீ இத போட்டு பாரு" அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்ல, ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அப்ப கரெக்ட்டா காலிங் பெல்ல யாரோ அடிக்க, இந்த பையன் போய் கதவ தொறந்துட்டு பார்க்குறான். பார்த்தா அது ஹீரோ தான். ஓனர் வந்து ஹீரோ கிட்ட ஒரு சூட்கேஸ் குடுத்திருப்பாரு இல்லையா? அது வந்து இந்த பையனோடது போல. சோ இவன் கிட்ட அத ரிட்டர்ன் குடுக்கலான்னு சொல்லி தான் ஹீரோ வந்திருக்காரு. அப்ப கரெக்ட்டா ஹீரோயினும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு, "இது பாத்ரூம்ல இருந்துச்சு" அப்படின்னு சொல்லி கையில எண்ணத்தையும் எடுத்துட்டு வெளியில வர,
வாசல்ல நிக்கிற ஹீரோவ அவங்க பாத்துடுறாங்க. ஹீரோவும் ஷாக்கா ஹீரோயின பாத்துட்டு வேக வேகமா உள்ள வர, ஹீரோயினும் ஷாக்கா சலீம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோயின் போட்டிருக்க ட்ரெஸ்ஸ பாத்துட்டு உள்ள பெட்டுக்கு அலைஞ்சிருக்கிறதையும் பாத்துட்டு, அப்படியே அவரு மோட் பக்கம் திரும்பி, "உங்களோட பேக்க நீங்க ஓனரோட கார்லயே வச்சுட்டு வந்துட்டீங்க. அவர் தான் உங்கள்ட்ட இத குடுத்துட்டு வர சொன்னாருன்னு" சொல்லி குடுக்க, இந்த பையனும் தேங்க் யூ அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறான். அப்ப ஹீரோயின் உடனே, "சலீம் நீ நெனைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் கிட்ட எதுவுமே பேசாம அப்படியே மேட்ட பாத்து, "இவளால தான் என்னோட ஃப்ரெண்ட் இப்போ கோமால இருக்கா. நான் மட்டும் உன்னுடைய இடத்துல இருந்தா ரொம்பவே கேர்ஃபுல்லா இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவரு அங்கிருந்து போயிடுறாரு. அப்படியே இங்க காலேஜ்ல பிரிசிக் எப்பயும் போல அசினாவோட Instagram அக்கவுண்ட்ல இருக்க போஸ்ட்ல எல்லாத்தையும் அவளோட ஃபேக் அக்கவுண்ட்ல இருந்து ஹேட் கமெண்ட் போட்டுட்டு இருக்கா. அப்ப கரெக்ட்டா புராக் கூட எப்பயும் ஒரு பொண்ணு படிச்சுட்டு சுத்திட்டு இருப்பா இல்லையா? அந்த பொண்ணு அங்க வர பிரிசிக் அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. அவ உடனே "புராக்குக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லவே இல்ல" அப்படின்னு கேட்க, அப்ப கரெக்ட்டா ஈடாவும், ஜைனப்பும் அங்க வராங்க. அவங்கள பார்த்ததும் பிரிசிக் அப்படியே அவங்க கூட போக பார்க்குறா. அப்ப இந்த பொண்ணு இவள புடிச்சு இழுத்து, "பதில் சொல்லிட்டு போ" அப்படின்னு சொல்ல, இவளும் "புராக்குக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப அவன் நல்லா தான் இருக்கான். அவனோட ஃபேமிலி கூட அவனோட ஊர்ல இருக்கான். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் திரும்ப இங்க வருவான்" அப்படின்னு சொல்ல, அப்பதான் இந்த பொண்ணு பிரிசிக்கயே அங்கருந்து போக விடுறா. அப்படியே இங்க ஹீரோயின் பின்னாடி எப்பயும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான் இல்லையா ஒரு ஆளு. அவன் சொன்ன மாதிரி அந்த ஊர்ல ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்பே வச்சுட்டான். அத வந்து பார்பரோஸ் பார்த்துட்டே வந்துட்டு, பக்கத்துல இருக்க அந்த காய்கறி கடைக்கார பையன்கிட்ட போயிட்டு, "அம்மா யார் இங்க புதுசா கடை வச்சிருக்கிறது?" அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த பையனும், "நம்ம ஊர்ல புதுசா ஒரு ஆள் சுத்திட்டு இருந்தார்ல, அவர் தான் பக்கத்துல ஒரு எலக்ட்ரானிக்கல் கடை போட்டிருக்காரு" அப்படின்னு சொல்ல, அத கேட்ட பார்பரோஸ் உடனே, "என்ன இந்த ஆள் லூசா இருப்பானா? நம்ம ஊர்ல போய் இவ்ளோ செலவு பண்ணி கடை போட்டிருக்கானே, இது வேஸ்ட் தான்" அப்படின்னு சொல்ல, கரெக்ட்டா அந்த ஆளு வெளில வந்துடுறான். அவன பார்த்த பார்பரோஸ் உடனே, "சூப்பர் சார், எங்க ஊர்ல நீங்க சரியான கடை போட்டிருக்கீங்க" அப்படின்னு சொல்லி அவனுக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்ல, இந்த பையன் உடனே, "நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அவர் வந்து ரிட்டயர்ட் போலீஸ்மேன்" அப்படின்னு சொல்றான். அத கேட்ட பார்பரோஸ் ஷாக் ஆயிட்டு, "இதத்தானடா நீ என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும்" அப்படின்னு சொல்றான். அப்படியே இங்க ஹீரோவோட கார் காலேஜுக்குள்ள வர்றது தான் காட்டுறாங்க. அத பார்த்து அசினாவோட தம்பி உடனே, "என்ன மாதிரி கார் இது? இத வச்சிருக்கவன் கண்டிப்பா ஒரு ஆர்டிஸ்ட்டா தான் இருக்கணும். யார் அவரு?" அப்படின்னு சொல்லி அவர் கூட வேலை செய்றவன் கிட்ட கேட்க, அந்த பையன் உடனே, "அந்த காரோட ஓனர் நெனச்சா உன்ன 2 நிமிஷத்துல இந்த வேலைய விட்டு தூக்க முடியும்" அப்படிங்கிறான். அத கேட்ட இந்த பையனும், "அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல" அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்ல, கரெக்ட்டா ஹீரோ அந்த கார்லருந்து இறங்கி வராரு. அத பார்த்ததும் இவன் தலையிலேயே அடிச்சுக்கிறான். அவனோட ஃப்ரெண்டும், "அவர் தான் மிஸ்டர் சலீம். நம்ம எல்லாருக்கும் ஓனர். அவர்கிட்ட நீ கொஞ்சம் மரியாதையாவே நடந்துக்கணும்" அப்படின்னு சொல்றான். இங்க ஹீரோயின் பாத்ரூம்ல ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. அப்போ பிரிசிக்கும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் உள்ள வர, ஈடா வேணும்னே ஹீரோயின் கிட்ட சண்டை போடுறா. அத பார்த்த ஜைனப் உடனே சண்டைய தடுத்து நிறுத்த போக, பிரிசிக் அவள ஸ்டாப் பண்ணி, "நீ தேவையில்லாம உள்ள போகாதன்னு" சொல்றா. அப்ப ஈடாவும், "உன்னால தான் புராக்குக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. நீ ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட சாரி கேளு" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே, "எனக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு?" அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அவளும், "உன்னால தான் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு" அப்படின்னு சொல்லி கத்த, ஹீரோயின் உடனே, "என்னால புரிஞ்சுக்க முடியுது. உன் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்றதுனால நீ அப்செட்டா இருக்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு கேட்க, ஈடா வந்து செம காண்டாயிட்டு, "நீ அவன்கிட்ட அமைதியா பேசியிருந்தா அவனுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. நீ அவன்கிட்ட ஓவரா கத்துனதுனால தான் இவ்ளோ பிரச்சனை. நீ என்னன்னா அசால்ட்டா நான் என்ன பண்ண முடியும்னு கேட்கிற? எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்" அப்படின்னு சொல்லி அவ ஹீரோயின கார்னர் பண்ண, ஹீரோயின் உடனே, "போதும் நிறுத்து. என்னால உனக்கு பதில் சொல்ல முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போக பாக்குறாங்க. அப்ப ஈடா அவங்கள ஸ்டாப் பண்ணி, "எனக்கு ஃபர்ஸ்ட் நீ பதில் சொல்லு" அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட கன்னத்திலேயே பலார்ன்னு அரைஞ்சிடுறா. அத பார்த்த பிரிசிக்கும் அப்படியே ஷாக் ஆயிடுறா. அப்ப ஜைனப் ஓடி போயிட்டு அவங்க 2 பேரையும் ஸ்டாப் பண்ணிட்டு, ஈடாக்கு பதிலா அவ ஹீரோயின் கிட்ட சாரி கேட்கிறா. ஆனா ஈடா ஸ்டாப் பண்ற மாதிரியே தெரியல. அவ ஹீரோயின கிண்டல் பண்ற மாதிரியே பேச, ஹீரோயின் செம்ம காண்டாயிட்டு, "ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட இருந்து தள்ளி ஏறு. அதான் உனக்கு நல்லது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளில போயிடுறாங்க. அங்க இருந்து ஹீரோயின் ஸ்ட்ரெயிட்டா அவங்களோட கிளாஸ்க்குள்ள தான் போறாங்க. அதுவரைக்கும் சைலன்ட்டா வந்துட்டு இருந்த ஹீரோயினுக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுது. அவங்க அப்படியே அவங்க டெஸ்க்லயே உட்காந்து அழுவுறாங்க. அப்ப கரெக்ட்டா ஹீரோ கிளாஸ் ரூம்க்குள்ள வந்துட்டு, "உன்ன மாதிரி பொண்ணுங்கலாம் அழக்கூட செய்வீங்களா? பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னாச்சு? அந்த மர்ட் கூட ஒரு நைட் ஸ்பெண்ட் பண்ணா, அவனும் உன்ன அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போவான்னு நெனச்சுட்டியா? அவனுக்காக தான் நீ அழுதுட்டு இருக்க" அப்படின்னு சொல்லி கேட்க, அத கேட்டதும் ஹீரோயின் செம்ம காண்டாயிடுறாங்க. "யார்றா நீங்கலாம்? எங்க இருந்துடா வரீங்க? நீயா ஒண்ணு பார்த்துட்டு, நீயா ஒண்ணு முடிவு பண்ணிட்டா, அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? நீ இங்க இருந்து போ, என்ன தனியா விடு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோவ போட்டு பயங்கரமா அடிக்க, ஹீரோவும், "சரி விடு, கத்தாத, அமைதியா இரு" அப்படிங்கிறாரு. அப்ப ஹீரோயினும், "புராக்கோட ஆக்சிடென்ட்க்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அவன் தான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தான். உன்னோட ஃப்ரெண்ட் தான் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு என்னோட வீடு வரைக்கும் வந்துட்டான். அன்னைக்கு அவன் என் வீட்டுக்கு வந்தப்ப எங்க அம்மா கிட்ட கூட எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல தெரியுமா? அதுவும் இல்லாம மர்ட்டுக்கும் எனக்கும் நடுவுல எதுவும் கிடையாது. நான் அன்னைக்கு அவனோட ரூம கிளீன் பண்றதுக்காக தான் அங்க போயிருந்தேன். அதான் என்னோட வேல. அந்த வேல பண்ணி தான் நான் பணம் சம்பாரிச்சுட்டு இருக்கேன். உனக்கு புரியுதா?" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அழுதுகிட்டே எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்ல, அத கேட்ட ஹீரோவும், "எனக்கு புரிஞ்சுச்சு" அப்படின்னு சொல்லி, அவரு அப்படியே ஹீரோயின கிஸ் பண்றாரு. அண்ட் இதோட இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருது. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, மறக்காம என்னோட வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. அப்பதான் என்னோட வீடியோ இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகும். அண்ட் அப்கமிங் எபிசோட்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாக்க, மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்கள நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து பாக்குறேன். பாய்.